அனைவருக்கும் வணக்கம். 12th physics electrostatics start answer questions பார்க்குறோம். First questions, what is mean by quantization of charge? The quantization of charges, the charge q on any object is equal to an integral multiples of this fundamental unit of charge E. The q equal to small n E. Here small n is any integer 0, plus or minus 1, plus or minus 2, plus or minus 3, plus or minus 4, etc. This is called quantization of charge, electric charge. Quantization of electric charge. இப்போ குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா மின்னூட்டங்களின் குவாண்டம் ஆக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சார்ஜோட வேல்யூ எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின் போது Q ஈக்குவல் டு NE அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஸ்மால் இ அப்படின்றது ஃபண்டமெண்டல் சார்ஜ் யூனிட். நமக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் சார்ஜ் அப்படின்னா இங்கே ஸ்மால் இன்னு எலக்ட்ரான் மென்ஷன் பண்ணக்கூடாது. இந்த லெசனில் நல்லா தெளிவாக கிளியராக புரிஞ்சுருப்போம். ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருக்கோம். ஸ்மால் இ ஈக்குவல் டு 1.6 × 10⁻⁻19 கூலும். ஒன்லி மேக்னிடியூடை தான் குறிக்கும். ஏன்னா ஒரு சிங்கிள் ப்ரோட்டான் ஆர் சிங்கிள் எலக்ட்ரானுடைய சார்ஜ் வேல்யூ பார்த்தோன்னா இந்த ஃபண்டமெண்டல் சார்ஜ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ எலக்ட்ரான் சார்ஜ் வேல்யூனா -1.6 × 10⁻⁻19 கூலும். ப்ரோட்டான் சார்ஜ்னா +1.6 × 10⁻⁻19 கூலும் அப்படி நம்ம சார்ஜ் வேல்யூ சொல்லுவோம். அப்போ அந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஒரு ஆட்டம் அயன்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த அயன்ஸில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான் என்ன இருக்குது இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் Q ஈக்குவல் டு NE அப்படின்ற குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜோட ஃபார்முலா பார்க்குறோம். இந்த ஃபார்முலா ஸ்மால் என்றது நம்பர் ஆஃப் சார்ஜஸ். இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்போம். இந்த எனி இன்டிஜர்னு சொல்லிவிட்டு 0, plus or minus 1, plus or minus 2 அப்படியே ஏன் கொடுக்குறோம்? ப்ளஸ் வேல்யூவாக இருந்தால் பாசிட்டிவ் சார்ஜஸ், அதே மைனஸ் வேல்யூவாக இருந்தால் எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸ். அவ்வளோதான். போத் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ் சேம் குவான்டிட்டி இருக்குது. 2 அப்படின்னா 2 நெகட்டிவ் சார்ஜஸ் 2 பாசிட்டிவ் சார்ஜஸ்னால் மேக்னிடியூட் ஈக்குவல். அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்னா இண்டிகேட் பண்ணுது நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இண்டிகேட் பண்ணுது. இதுதான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரைட் டவுன் Coulomb's law in vector form and mention what each term represent. The Coulomb's law அதனுடைய வெக்டர் ஃபார்ம் the electrostatic force is F21 vector. டெக்னிக்கல் ப்ராப்ளத்தில் கர்சல் ஐட்டம் மூவ் ஆகிடுச்சு வெக்டர் சிம்பிள் இங்கே நோட் பண்ணிங்க. F21 vector equal to K into Q1 Q2 divided by R squared இன்ட்டு என்ன இருக்குது ஆர் கேப் 12 R12 கேப். இந்த கேப் லைட்டாக மூவ் ஆகிருக்கு, கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. ஹியர் வேர் R12 கேப் இங்கே அந்த கர்சர் லைட்டாக அந்த கேப் இங்கே மூவ் ஆகிருக்கு. இதோட க்ளோஸ் ஆகி லைட்டாக டெக்னிக்கல் ப்ராப்ளம் மூவ் ஆகிட்டு நமக்கு நான் வந்துருச்சு, கொஞ்சம் பார்த்துங்க. Is the unit of vector directed from the charges Q1 and Q2 and K is the proportionality constant. Proportionality constants. The formula என்ன சொல்கிறோம்? Q1 Q2 தான் சார்ஜஸ், K என்றது ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட்றோம். ஸோ வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த் மெஷர் பண்ண முடியும் நமக்கு தெரியும். வெக்டர் நோட்டேஷன் ஏன் சொல்லியிருக்கோம்? லெஃப்ட் சைடில் F21 வெக்டார் ஈக்குவல் டு ரைட் சைடில் பார்த்தா என்ன இருக்குது R21 கேப் இருக்குது. அப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ என்ன இருக்குது K Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர்ன்றது அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வேல்யூ. நமக்கு தெரியும் வெக்டார் குவான்டிட்டினா என்ன? போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். சில நேரத்தில் என்ன இருக்கும் வெக்டார் குவான்டிட்டிஸ் போத் ஸ்கேலார் அண்டு டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஸ்கேலார்னாலும் மேக்னிடியூட் வேல்யூனாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ வெக்டார் ஃபார்முக்கு மட்டும் தான் என்ன இருக்குது R12 கேப் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு third question, what are the difference between Coulomb force and gravitational force? ரெண்டு ஃபோர்ஸுக்கு என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Coulomb force, the Coulomb force between two charges can be
attractive or repulsive depending on the nature of charges. கூலும் ஃபோர்ஸ்னால் இருக்கலாம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நமக்கு தெரியும் லைக் சார்ஜ், ரிப்பில், அன்லைக் சார்ஜ், அட்ராக்ஷன். அப்போ கூலும்ஸ் அதான் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்டாக சொல்கிறோம். பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ masses is always attractive. கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாஸ் நடுவில் ஒன்லி எப்படி இருக்கும், அட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அங்கே ரிப்பல்ஸுக்கெலாம் வேலை இல்லை. அதுதான் ஈர்ப்பியல் விசை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஈர்ப்புன்றது எப்படி இருக்குது, அது பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆனாலும் சரி, நெகட்டிவ் சார்ஜஸ் ஆனாலும் சரி, அன்லைக் சார்ஜஸ் என்ன இருக்குது, சார்ஜ்லெஸ் பார்ட்டிகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய மாஸ்க்கு தான் அங்கே ரியாக்ட் பண்ணுது. இப்போ ரெண்டு மாஸ்க் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன இருக்குது, ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம், ஒரு கவர்ச்சி விசை. நெக்ஸ்ட்டு, the value of constant k in the Coulomb's law is k equal to 9 into 10 power 9 Newton meter square per Coulomb square. இதில் மைனஸ் இருக்குது, நான் மறந்துடக்கூடாது, நீங்கள் கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஸோ அதே கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ பாருங்கள். the value of gravitational constant g equal to 6.626 in 10 power minus 11 Newton meter square per kilogram square வேல்யூ சொல்கிறோம். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், த கே இஸ் கூலம்ஸ் லாவில் கே இஸ் மச் மோர் கிரேட்டர் தென் ஜி. ஜியோட கே எப்படி இருக்குது, கிரேட்டர் வேல்யூவாக இருக்குது. த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் இன் மேக்னிடியூட் தென் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார் ஸ்மாலர் சைஸ் ஆப்ஜெக்ட். அதே தான் இங்கே ஆன்சர் நோட் பண்ணியிருக்கோம். த கே இஸ் much more greater than G. The electrostatic force is always greater in magnitude than the gravitational force for smaller size object. இப்போ நம்ம சார்ஜர் பார்ட்டிகள்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட் சார்ஜ்ன்றது நான் இப்போ என்ன இருக்கேன், ஒரு எலக்ட்ரான், ப்ரோட்டான், இல்லை ஒரு ஆட்டம், அதோடைய பாசிட்டிவ் ஆட்டம், நெகட்டிவ் ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் என்ன இருக்குது, மைக்ரோஸ்கோபிக் லெவல் பார்ட்டிகல்ஸ். இப்போ மைக்ரோஸ்கோபிக் லெவல் பார்ட்டிகல் அப்படின் போது நம்ம கண்ணுக்கு என்ன இருக்குது, அந்தளவுக்கு கிளியராக தெரிய போகிறதில்ல. அந்தளவுக்கு வெரி ஸ்மால் சைஸ். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இருந்தால் மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு லைட் ஆப்ஜெக்ட் போது அதனுடைய மாஸ் ரொம்ப லைட்டாக இருக்கிறனால அதனுடைய கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட ஸ்ட்ரென்த் அங்கே என்ன இருக்குது, பெருசாக இல்லை, வீக்காக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த் வீக்காக இருக்குது. அதுதான் நம்ம ஸ்மாலர் ஆப்ஜெக்டில் எப்பவுமே என்ன இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னு தெரியும் நமக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், the electrostatic force between the two charges depends on nature of the medium in which the two charges are kept at rest. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் டூ சார்ஜஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த சார்ஜஸ் எப்படி இருக்கணும், ரெஸ்ட்டில் இருக்கணும். ரெஸ்ட் பார்ட்டிகல் சார்ஜ் அப்படின்னாலே நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். சார்ஜினாலே என்ன இருக்கு, ரெஸ்ட் பார்ட்டிகல். ரெஸ்ட் பார்ட்டிகல் மூவ் ஆனால் தான் என்ன இருக்குது, கரண்ட் அப்படின்ற வார்த்தை பேசுவோம். அது செகண்ட் லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட் லெசனில் அப்போ சார்ஜஸ் அப்படின்றது ரெஸ்ட் பார்ட்டிகல். அந்த ரெஸ்ட் பார்ட்டிகல் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் பாருங்கள், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் medium. For examples, if 1 kilogram of two masses are kept in air or inside the water, the gravitational force between two masses remains same. அப்போ என்ன இருக்குது, ரெண்டு மாஸ் 1 கிலோகிராம் மாஸ் பார்ட்டிகல் இருக்குது, ரெண்டு ஏர் மீடியத்தில் இருக்குது. அப்போ என்ன அதனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸோ அதே தான். ஒரு ஆப்ஜெக்ட் ஏர் மீடியம், அனதர் ஆப்ஜெக்ட் வாட்டர் மீடியம் வச்சுக்கிட்டு ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸை மாற்றலை. ஆனால் நடுவில் இன்சைடில் என்ன இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் வாட்டர் மீடியம், கிளாஸ் மீடியம் வச்சா கூட அப்பயும் அந்த ரெண்டு மாசஸ் நடுவில் இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்டில் சொல்கிறோம். ஃபோர்த்து பாயிண்ட், if the charges are in motion yet the another force, Lorentz force, comes into play in the addition to Coulomb force. நம்ம என்ன பண்ணிடுறோம்,
ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் மோஷன் ஆகிடுச்சு, மூவிங்கில் இருக்குது, மோஷன் பார்ட்டிகலாக மாறுது அப்படிம்பொழுது அங்கே கூலும் போர்ஸ் பிரேக் ஆகினா இருக்குது. அங்கே கூலும் எப்படி ப்ளே மாறுது, மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது தேர்ட் லெசனில் தெரிஞ்சுக்கலாம் லோரன்ஸ் ஃபோர்ஸை பற்றி. The gravitational force between two point masses is the same whether the two masses are at rest or in motion. ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் என்ன கண்டிஷன் இல்லை, டூ மாசஸும் ரெஸ்ட்டில் இருக்கணும் அவசியம் இல்லை, மூவிங்கில் இருக்கணும் அவசியம் இல்லை. ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, மூவிங்கில் இருந்தாலும், ரெஸ்ட்லும் இருக்கலாம், மூவிங்கில் இருக்கலாம், கண்டிஷன் கிடையாது. ரெஸ்ட்னா ரெஸ்ட் தான் இருக்கணும், மூவிங்னா மூவிங் இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ சன்னுக்கு எர்த்துக்கு நடுவில் என்ன இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. சன்னும் ரொட்டேட் ஆகுது, எர்த்தும் ரொட்டேட் ஆகுது. சன்னுக்கும் ஸ்பின் ரொட்டேஷன் இருக்குது, எர்த்துக்கும் ஸ்பின் ரொட்டேஷன் இருக்குது. அப்போ மோஷன் மூவிங்கில் தான் நடக்குது. இதே நம்ம ஒரு பில்டிங்கில் இருக்கோம், பில்டிங் ரெஸ்ட்டில் இருக்குது, நம்மளும் ரெஸ்ட்டோம், பில்டிங் நமக்கும் என்ன இருக்குது, அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் என்ன இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்ட்டிகல் ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, மூவிங்கில் இருந்தாலும் சரி, அது ஒன்றும் சேஞ்சஸ் ஆக போகிறது கிடையாது. ஆனால் கூலும் ஃபோர்ஸ் என்ன இருக்குது, சார்ஜர் பார்ட்டிகல் ரெஸ்ட்டில் இருந்தால் கூலும் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. அதே சார்ஜர் பார்ட்டிகல் மூவிங்கில் இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன சொல்கிறோம், லோரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சேஞ்சஸ் ஆகுது. ரைட், நெக்ஸ்ட்டு write the start notes on principle of superposition. The total force acting on a given charge is equal to the vector sum of forces exerted on it by all other charges. இப்போ ஒரு சிஸ்டத்தில் நிறைய சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அங்கே நெட் ஃபோர்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறோம், அங்கே இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி அதனுடைய டோட்டல் ஃபோர்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். இப்போ வீட்டில் ஒரு எக்ஸாம் எடுத்துகிட்டா, வீட்டில் அப்பா சம்பாதிக்கிறாங்க, அம்மா சம்பாதிக்கிறாங்க, அண்ணன் அக்காவும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம், குடும்பத்தில் ஒட்டுமொத்த வருமானம் அப்படின்னு பார்க்கலாம்ல, அந்த மாதிரி நினச்சிங்க. அப்போ மோர் தென் சார்ஜஸ் இருக்கும் பொழுது டூக்கு மேலே எவ்வளோ சார்ஜஸ் இருந்தாலும் அங்கே சார்ஜஸோட ஃபோர்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கனால அப்போ நெட் ஃபோர்ஸ்னு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது. அதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம். கன்சிடர் a system of n charges, namely q1, q2, q3, etc. qn. The force on q1, இப்போ ஃபஸ்ட்டு சார்ஜஸோட ஃபோர்ஸ் செகண்ட் சார்ஜஸ் மேலே ஆக்ட் பண்ணது அப்படின்னு சொல்கிறோம். F21 வெக்டர் ஈக்குவல் டு k proportional constant q1 q2 divided by r21 square into r21 cap. இப்போ இந்த கேப் தான் என்ன இருக்குது, இந்த வெக்டர் ஃபார்முக்கு, இது இந்த ரைட் சைடு வெக்டரில் இருக்குது அப்படின்றத F12 வெக்டருக்கு ஈக்குவலாக இது ஒரு வெக்டர் ஃபார்மை காட்டுது. அதனால் இந்த டைம் என்ன இருக்குது, வெக்டர் நோட்டேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் this is the unit of vector form q2 to q1 along the line joining two charges. இப்போ ரெண்டு சார்ஜஸ் நடுவில் என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மென்ஷன் பண்ணி காட்டுவோம்ல, ஒரு எண்ணில் q1 இருக்குது, அனதர் எண்ணில் q2 இருக்குன்னா அது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய அந்த லைன் ஜாயினிங் பாயிண்ட் டைரக்ஷனை வச்சு நம்ம சொல்கிறோம். இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் q1 and q2. The electrostatic force between two charges is not affected by the presence of other charges in the neighborhood. The force on q1 exerted by the charge q2 is, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், q3 சார்ஜ் q3 ஃபோர்ஸ் என்ன இருக்குது, q1 மேலே ஆக்ட் பண்ணுது. அப்போ அதனுடைய ஃபோர்ஸ் ஃபார்முலா பார்க்குறோம். F13 வெக்டார் ஈக்குவல் டு k q1 q3 divided by r31 square into r31 cap. By continuing this, total force acting on the charge q1 due to all other charges is given by, இப்போ q1 மேலே q2 q3 q4 எக்ஸட்ரா q1 சார்ஜஸ் ஆக்ட் பண்ணதில்ல, அதனுடைய மொத்த ஃபோர்ஸு அந்த பாயிண்டில் எவ்வளோ இருக்குது ஆட் பண்ணுறோம். அதுதான் என்ன இருக்குது, F1 டோட்டல் வெக்டார். ஃபஸ்ட்டு சார்ஜஸ் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய
டோட்டல் ஃபோர்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவல் டு F12 வெக்டார் ப்ளஸ் F13 வெக்டார் ப்ளஸ் F14 வெக்டார் ப்ளஸ் எக்ஸட்ரா Fn வெக்டார் F1 டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் ஒன்று செப்பரேட் அப்ளை பண்ணும்போது இந்த K உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். K உள்ள மல்டிப்ளை பண்ணியிருந்தால் அதுக்கு பிறகு K வெளில எடுத்துகிட்டு வர மாதிரி திங்க் பண்ணுங்கள். அதை இங்கே கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இருக்கும் K Q1 Q2 டிவைடட் பை R21 ஸ்கொயர் இன்ட்டு R21 கேப் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் வரும். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இந்த K உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது K காமனாக வரும்ல, அதனால தான் Kவை காமனாக வெளில எடுக்கிறோம். மற்றபடி வேரியபிள் எல்லாத்தையும் இன்சைடில் எழுதியிருக்கோம். The Q1 Q2 divided by R21 square into R2 cap plus Q1 Q3 divided by R31 square R31 cap plus Q1 Q4 divided by R41 square into R41 cap plus etc plus Q1 Q2 divided by R Q1 Qn இந்த இடத்துல 2 கிடையாது, பிரிண்டிங் மிஸ்டேக்கு, அதனால் கரெக்ட் பண்ணிங்க. இங்கே இதில் n நோட் பண்ணிங்க. Qn டிவைடட் பை ஸ்மால் r n1 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் r1 கேப். நெக்ஸ்ட்டு define electric field. According to the Faraday, every charge in the universe creates an electric field in the surrounding phase, and if another charge is brought into its field, it will interact with the electric field at that point and will experience a force. இப்போ நமக்கு தெரியும் என்ன சொல்கிறோன்னா, ஃபீல்டுன்றது ஒரு வீட்டில் சமைக்கிறாங்க அப்படின் போது அந்த கிச்சனுடைய அளவு என்ன இருக்கும், அந்த அளவெல்லாம் என்ன இருக்கும், அந்த ஏரியா ஃபுல்லாகவே என்ன இருக்கும், அந்த சமையலுடைய வாசனை பரவி இருக்கும். கண்ணால் பார்க்க முடியாது, பட் நம்ம நுகரும் பொழுது அந்த ஸ்மெல் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சரி இந்த வகையான சமையல் சமைக்கிறோம்னு சொல்கிறோம். அதுபோல் சார்ஜோட ஃபீல்டுன்றது ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ், கண்ணு தெரியாது, ஆனால் ஃபீல் பண்ண முடியும். எக்ஸ்டர்னலாக ஒரு சார்ஜஸ் கொண்டு போகும்போது அந்த சார்ஜஸ் என்ன இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணோம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு போனால் அந்த சார்ஜ் ஒரு ஈர்க்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். ஏன்னா லைக் சார்ஜஸ் என்ன இருக்கும், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ஷன். அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு யூனிட் நெகட்டிவ் சார்ஜஸ் போனால் என்ன இருக்கும், அட்ராக்ஷன் ஃபீல் பண்ணும். அதே நேரத்தில் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜஸ் போகணும். ஏற்கனவே ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ், பெரிய பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, அது க்ளோஸாக என்ன இருக்குது, ஒரு யூனிட் டெஸ்ட் சார்ஜ் அந்த ஏரியாவுக்குள்ளே என்ட்ரானா ஒரு ஸ்ட்ராங் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். அந்த அட்ராக்ஷன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுது பார்த்தியா, அதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எர்த்தில் இருக்கோம், எர்த்துலேருந்து நம்ம நடக்கிறோம், எர்த்தோட கிராவிடேஷன் தெரியல. சப்போஸ் மாதிரி ஒரு மேஜிக் செய்கிற மாதிரி சில பேர்லாம் பார்ப்பாங்கள்ல, டெக்னிக்கெலாம் போட்டு விளம்பரம் பண்ணிட்டுருக்காங்கல்ல, பில்டிங்லேருந்து குதிக்கிறோம் அப்படின்னு. அதுமாரி குதிக்கும் போது ஏன் மேலே போக முடியல, அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. ஒரு கல்லை மேலே த்ரோ பண்ணும்போது ரொம்ப ஹைட்டு போகுது, அப்படியே போயிட்டு ட்ராவல் பண்ண வேண்டியது தானே, அந்த கல் ஏன் ரிட்டர்ன் வருது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் ஜென்ரலாக நம்ம வாக் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதெல்லாம், நடக்கும் பொழுதெல்லாம் நமக்கு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ஃபீல் பண்ண முடியாது. அதுபோல் தான் சார்ஜ் இருக்குது, சார்ஜோட ஃபீல்டை நம்ம கண்ணால் விஷுவலாக பார்க்க முடியல. பட் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அங்கே அனதர் சார்ஜஸை கொண்டு போகும்போது அந்த சார்ஜஸ்க்கு இந்த சார்ஜஸ் க்ளோஸாக அதனோட ஏரியா என்ட்ரு ஆகும்போது என்ன இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம் ஆர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸாக இருக்கலாம். ரைட். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்? இப்போ நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லிட்டோம், சார்ஜ் இருக்குது. அப்போ அந்த இமேஜினரி சர்ஃபேஸ் எப்படி உருவாக்குது, ஜாமெட்ரிக்லாம் ஃபாரடே தான் என்ன பண்ணார், ஜாமெட்ரிக் மெத்தடில்
எப்படி ஒரு மேப் மெத்தடில் என்ன இருக்குது, அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஐசோலேட் சார்ஜஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்தால் அந்த ஃபீல்டு லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் அப்படின்றாரு. அப்போ அங்கே என்ன பண்ணுறோம், அந்த ஐசோலேட் சார்ஜஸ் பக்கத்தில் ஒரு யூனிட் சார்ஜை கொண்டு போகும்போது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை வச்சு டாட் பண்ணி அந்த லைன்லாம் மீட் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக காட்டும். அதே லைக் சார்ஜ் அன்லைக் சார்ஜஸாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு சார்ஜஸ் க்ளோஸாக வச்சு அங்கே யூனிட் டெஸ்ட் சார்ஜை கொண்டு போனால் அந்த லைன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு கர்வ்டு லைன்ஸாக இருக்குது. அப்போ 2 சார்ஜஸ் நடுவில் என்ன இருக்கும், எலக்ட்ரிக் லைன்ஸ் கர்வ்டு லைன்ஸில் இருக்குது. அதே சிங்கிள் சார்ஜஸாக இருந்தால் எலக்ட்ரிக் லைன்ஸ் என்ன இருக்குது, ஆல் டைரக்ஷன் ஸ்ட்ரைட் லைனில் சார்ஜஸ் போயிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு வந்து படிக்கணும் வரோம், நீங்கள் வந்து படிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் வேறு யாரும் நான் டிஸ்டர்ப் பண்ணால் நீங்கள் ஐசோலேட் ஆகிருக்கீங்கன்னு எடுத்துங்க. அதே வீட்டில் ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷன், வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க, வீட்டில் நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து படிக்கணும் வர நேரத்தில் பார்க்கும்போது உங்கள் ரிலேஷனில் உறவினர்லாம் வந்து ஜாலியாக ஆட்ட அடிக்கும்போது நமக்கு என்ன இருக்கும், கவனம் டைவர்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுவோம் அவங்களும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளோட பிஹேவியர் எல்லாம் தனித்து இருக்கிறது மாறுது. இப்போ தனித்து இருக்கும் பொழுது நமக்கு இப்படி இருக்கும், படிக்கணும் ஃபோக்கஸ் இருக்கும். சேர்ந்து இருக்கும்போது வேறு மாதிரி மாறுதல். அதுமாரி சார்ஜஸ் சிங்கிள் சார்ஜஸாக இருக்கும் பொழுது, ஐசோலேட் சார்ஜஸாக இருக்கும் பொழுது அதனுடைய ஃபீல்ட் லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அதுவே 2 சார்ஜஸாக வந்துச்சுன்னா ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம மாறுது, கர்வேச்சர் லைன்ஸாக சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். கர்வேச்சர் லைன்ஸ். The electric field vectors are visualized by the concept of electric field lines. They form a set of the continuous lines which are visual representation the electric field in some region of phase. The electric field lines never intersect. Justify. அதே மாதிரி மேக்னெட்டிக் என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம், மேக்னெட் லைன்ஸ் ஒன்று மீட் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லுவோம். அதே சிமிலர் கேரக்டர் தான். 2 சார்ஜஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த லைன்ஸ் என்ன இருக்கும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மூவ் ஆகும். அந்த லைன்ஸ் எப்படி இருக்கும், ஒரு கர்வ்டு லைன்ஸாக இருக்கும். அந்த கர்வ்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் என்ன பண்ணிக்காது, இன்டர்செக்ட் பண்ணாது. அப்போ மேக்னெட்டில் சொன்ன அதே பாயிண்ட் தான் சார்ஜஸ்க்கும் நம்ம சொல்கிறோம். No 2 electric field lines intersect each other if 2 lines across at the point, then there will be 2 different electric field vectors at the same point. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 2 டிஃப்ரெண்ட் லைன்ஸ் எப்பவுமே என்ன இருக்குது, மீட் பண்ணிக்க அதை டிஃப்ரெண்ட் லைன்ஸில் ட்ராவல் பண்ணோம். சேம் பாயிண்டில் டிஃப்ரெண்ட் லைன்ஸில் ட்ராவல் பண்ணோம். as a consequence, if some charges is placed in the intersection point, then it has to move in 2 different direction at the same time, which is physically impossible. Hence the electric field lines do not intersect. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பவுமே என்ன இருக்குது, ஒன்று மீட் பண்ணிக்காது, செப்பரேட்டட் பாத்தில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். செப்பரேட்டட் பாத்தில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல், மின் இருமுனை அப்படின்னு சொல்கிறோம். The 2 equal and opposite charges separated by a small distance constitute an electric dipole. இப்போ என்ன இருக்குது, ஈக்குவல் மேக்னிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மைக்ரோ கூலும் அப்படின்னா 100 மைக்ரோ கூலும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே என்ன இருக்கும், 100 மைக்ரோ கூலும் இருக்கும். பஸ் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் 100 மைக்ரோ கூலும், நெகட்டிவ் 100 மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ தான் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். அதே நேரத்தில் என்ன இருக்குது, செப்பரேட்டட் பை வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். அந்த சார்ஜஸ் அந்த 2 சார்ஜஸ்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருந்தால் அது எலக்ட்ரிக் டைபோல் ஆக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் CO. இப்போ மாலிகுல்ஸ்லாம் பாருங்கள், கார்பன் ஆக்சிஜன் செப்பரேட் ஆட்டம் தான். ஆனால் கார்பன் மாலிகுல் சைஸ் என்ன இருக்குது, 10⁻⁹ மீட்டர். அப்போ எவ்வளோ ஸ்மால் டிஸ்டன்ஸ்னு பார்த்துங்க, மாலிகுல் டிஸ்டன்ஸ். அதனால தான் மாலிகுல்ஸ்லாம் டைபோல் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த டிஸ்டன்ஸ். வாட்டர்
அமோனியா, ஹைட்ரோக்ளோரைட் HCl. ஸோ இதெல்லாம் என்ன இருக்குது டைபோல்கான எக்ஸாம்பிள்ஸ். வாட் இஸ் த ஜென்ரல் டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்? இப்போ எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், the magnitude of electric dipole moment is equal to product of magnitude of one of the charges and the distance between them, P equal to 2qa. the P என்றது டைபோல் மூமெண்ட் என்ன இருக்கு ஸ்கேலார் ஃபார்மில் நோட் பண்ணியிருக்கேன். மேலே வெக்டார் போட்டு அங்கே என்ன இருக்கணும் P கேப் நோட் பண்ணிக்கணும். இப்போ இது வெக்டார் ஃபார்மில் இல்லை ஸ்கேலார் ஃபார்மில் நோட் பண்ணியிருக்கேன். P equal to 2qa. the magnitude of electric dipole moment is equal to product of magnitude of one of the charges and distance between them. அந்த two charges ஏதாவது ஒரு சார்ஜோட magnitude value into two charges distance 2a அதான் நோட் பண்ணியிருக்கோம். இது இப்போ இந்த ஃபார்மில் என்ன ஃபார்மில் இருக்குது ஸ்கேலார் ஃபார்ம். இப்போ நீங்கள் வெக்டார் ஃபார்மில் எழுதணும் ஆசைப்பட்டீங்கன்னா பிக்கு வெக்டார் கொடுங்க. பி வெக்டார் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ரைட் சைடில் 2qa அப்படியே வச்சுக்கிட்டு பக்கத்தில் என்ன இருக்குது பி கேப் மட்டும் எதுனா போதும். அது என்ன ஆகிடும் வெக்டர் ஃபார்மாக சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். நிலைமின்னியல் அழுத்தம். நிலைமின்னியல் அழுத்தம். The electric potential at a point P is equal to the work done by any external force to bring a unit positive charge with a constant velocity from infinity to the point P in the region of external electric field E. அப்போ சார்ஜோடைய ஒரு சார்ஜஸ் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சார்ஜ் ஏற்கனவே ஒரு சார்ஜஸ் இருக்குன்னா அதனுடைய ஃபீல்டு ஃபுல்லாக அந்த இடத்துல பரவி இருக்குது. இன்ஃபினிட்லேருந்து ஒரு சார்ஜஸ் கொண்டு வந்து அந்த பாயிண்ட்டு க்ளோஸாக வைக்கும் பொழுது என்ன பண்ணுறோம் ஏற்கனவே இருக்கிற சார்ஜோட ஃபீல்டில் கொண்டு வந்து வைக்கிறோம். அப்போ நம்ம ஃபீல்டுக்கு நம்ம அந்த ஃபீல்டில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒர்க் டன் தான் என்ன மாறுது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலாக சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் அன் ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்? சமபரப்பு மின்னழுத்தம். சமபரப்பு இல்லைன்னா மேற்பரப்பு மின்னழுத்தம். ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் சமபரப்பு மின்னழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் is a surface on which all points are at same potential. அப்போ ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் நம்ம ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பொட்டென்ஷியல்ஸ் இருக்கோ அதே பாயிண்டில் செகண்ட் பொட்டென்ஷியல் இருக்கும். அப்போ எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அங்கே நோட் பண்ணாலும் ஈக்குபொட்டென்ஷியல் நோட் பண்ணாலும் அந்த எல்லா பாயிண்ட்ஸும் ஒரு பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் சேம் பொட்டென்ஷியலில் தான் இருக்கும். அதனால தான் அந்த பேருக்கு என்ன இருக்குது சமபரப்பு மின்னழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்? The properties of equipotential surface. First point, the work done to move the charge q between any 2 points A and B. W equal to, that work done equal to q into VB minus VA. B ல இருக்க potential minus A ஓட potential அப்படின்னு சொல்கிறோம். If the points A and B lie on the same equipotential surface. A and B எங்கே இல்லை தனித்தலாம் இல்லை அது ஒரே ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் தான் இருக்குது. The work done is 0 because A equal to VA equal to VB. இப்போ ரெண்டு பொட்டன்ஷியல் சேமாக இருக்கிறனால அது டிஃப்ரெண்ட் பண்ணும்போது என்ன இருக்குது 0ன்னு வருது. ஆட்டோமேட்டிக்காக மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா 0 ஆகுது. அப்போ ரீசன் என்ன சொல்கிறோம் ஏன்னா பொட்டென்ஷியல் சேமாக இருக்கனால அதை செப்பரேட் பண்ணும்போது 0ன்னு வரதுனால நமக்கு என்ன ஒர்க் டன் 0. அப்போ ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் நம்ம எந்த ஒர்க் செஞ்சாலும் ஆன்சர் என்ன ஆகிடும் அது 0 தான். The electric field is normal to the equipotential surface. ஒரு ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். If it is not normal then there is the component of the field parallel to surface. The work must be done to move the charge between 2 points the same surface.
சேம் சர்ஃபேஸில் எப்படி இருக்கு, சேம் சர்ஃபேஸில் சார்ஜஸ் சொல்கிறோம். திஸ் இஸ் எ கண்ட்ரடிக்ஷன் சர்ஃபேஸ். The electric field must always be normal to equipotential surface. இப்போ ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பொறுத்தவரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், நார்மல் அப்படின்னு சொல்லிடுறோம். இருக்கணும். அப்போ ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கணும், நார்மலாக இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட், கிவ் த ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். மின்புலத்திற்கும் மின் அழுத்தத்திற்கும் உடைய தொடர்பு ரிலேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்சிடர் எ பாசிட்டிவ் சார்ஜ் Q kept the fixed at the point at the region to move a unit positive charge by a small distance dx in the electric field capital E. The work done is given by TW small, அதாவது சும்மா work W னா work done, TW small work done அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவல் டு மைனஸ் கேபிட்டல் E dx. பாருங்கள் டிஸ்டன்ஸ் பாரு எப்படின்னா இருக்கு, ஸ்மால் டிஸ்டன்ஸாக இருக்குது, அதனால தான் ஒர்க் டன்னு ஸ்மால் அப்படின்னு சொல்கிறோம். த மைனஸ் சைன் இம்ப்ளைஸ் தட், த ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது அதான் சொல்கிறோம். த மைனஸ் சைன் இம்ப்ளைஸ் தட் த ஒர்க் இஸ் டன் அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம செய்யக்கூடிய ஒர்க் என்ன இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. திஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த ஒர்க் டன் தான் என்ன இருக்குது, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். நமக்கு பொறுத்தவரை தெரியும் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம்லே இருக்கா, அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு dW ஈக்குவல் டு dV, dW ஈக்குவல் டு dV. த dV ஈக்குவல் டு மைனஸ் கேபிட்டல் E இன்ட்டு dx. தேர்ஃபோர் கேபிட்டல் E ஈக்குவல் டு மைனஸ், இங்கே dV இங்கே இருக்குது, dx டிவைட் கொண்டு வந்துருங்க, மைனஸ் dV டிவைட் பை dx. The electric field is negative gradient of the electric potential in general. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்ன இருக்குது, நெகட்டிவ் கிரேடியனாக இருக்குது, நெகட்டிவ் கிரேடியன் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். E வெக்டார், வெக்டார் மேலே சைன் மூவ் ஆகிருக்கு பார்த்துங்க, அந்த சிம்பிள் நோட் பண்ணி வச்சுங்க. E வெக்டார் equal to minus dou v cap divided by dou x I cap. அதான் I வெக்டர், அதாவது என்ன இருக்குது, IJKன்னு கொடுத்தாலும் நம்ம ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ் யூனிட் வெக்டார்ஸ். அப்போ இந்த மாதிரி டேர்மில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், காம்போனன்ட் வெக்டார்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம என்ன பண்ணுறோம், காம்போனன்ட் வெக்டார்ஸ். காம்போனன்ட் வெக்டார்ஸ் எப்போ வரும், வெக்டார் குவான்டிட்டிக்கு மட்டும்தான் காம்போனன்ட் வெக்டார்ஸ் வரும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் குவான்டிட்டி, அதுதான் ரைட் சைடு அதனுடைய காம்போனன்ட் வெக்டார்ஸ் IJK. எக்ஸ் ஆக்ஸ், ஒய் ஆக்ஸ், இசட் ஆக்ஸ் மூணையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணியிருக்கோம் ஃபார்முலாவில். நெக்ஸ்ட்டு, டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. நிலை மின்னழுத்த ஆற்றல், நிலை மின்னழுத்த ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். த எலக்ட்ரோஸ்டாட்டிக் potential energy for the system in the charge is equal to the work done to arrange the charge in given configuration. The electrostatic potential energy for a system of charge is equal to the work done to arrange the charges in given configuration. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிஸ்டத்தில் மின்னூட்டங்களை அசம்பிள் பண்ணி கொண்டு 2 மின்னூட்டங்களை அசம்பிள் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த ஒர்க் தான் என்ன இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு, டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் எ கிவன் ஏரியா கெப்ட் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ ஒரு கொடுக்கப்பட்ட பரப்பின் வழியே செல்லக்கூடிய மின்விசை கோடுகள் தான் அது, அந்த பரப்பின் வழியே பரப்பின் குறுக்காக கடந்து செல்லக்கூடிய மின்விசை கோடுகளுடைய எண்ணிக்கையை நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும், ஸ்கொயர் இல்லை பர் கூலும், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும்.
electric flux is a scalar quantity and it can be positive or negative. இப்போ ஃப்ளக்ஸ் நெகட்டிவ் ஃப்ளக்ஸ் பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ் சொல்லலாம். பட் அந்த பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ் நெகட்டிவ் ஃப்ளக்ஸ் நெகட்டிவ் சார்ஜோட ஃப்ளக்ஸு நெகட்டிவ் ஃப்ளக்ஸ், பாசிட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தவிர மற்றபடி இங்கே என்ன கிடையாது, டைரக்ஷன்லாம் கிடையாது. அதனால தான் என்ன இருக்குது, ஸ்கேலார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் அனதர், வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி டென்சிட்டி? எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி டென்சிட்டி ஆற்றல் அடர்த்தி, நிலைமின்னியல் ஆற்றல் அடர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். The energy stored for unit volume of phase is defined as energy density. ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ எனர்ஜி நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ, ஸ்டோர் ஃபார் யூனிட் வால்யூம், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எனர்ஜி டென்சிட்டி. அப்போ ஸ்மால் இ, ஸ்மால் யூ, கேபிட்டல் இ, இதுதான் எனர்ஜி டென்சிட்டி. ஈக்குவல் டு கேபிட்டல் யூன்னு ரீட் பண்ணாதீங்க. எனர்ஜி நம்ம என்ன இருக்கும், பொட்டென்ஷியல் எழுதியிருக்கோம். அப்போ அப்சிலான் டிவைடட் பை வால்யூம், அப்சிலான் டிவைடட் பை வால்யூம். அப்போ யூனிட் நீங்களே அப்சிலான்றது எனர்ஜியா, ஜூல். வால்யூம் டிவைடில் இருக்கா, அப்போ ஜூல் பர் மீட்டர் கியூப், ஜூல் பர் மீட்டர் கியூப் அப்படின்னா அதனோட யூனிட் எழுதலாம். நெக்ஸ்ட்டு, ரைட் த ஸ்டார்ட் நோட்ஸ் ஆன் எ electrostatic shielding. Electrostatic shielding means நிலைமின்னியல் தடுப்புரை, நிலைமின்னியல் தடுப்புரை. இப்போ நம்ம பஸ்ஸெல்லாம் போயிட்டுருப்போம், இன்னமும் தெரியாமல் போயிட்டுருப்போம். மழை நேரத்தில் பஸ்ஸெல்லாம் போனால் எவ்வளோ சேஃப்டியாக இருக்குன்னு தெரியும். அதே ஒரு டிராக்டர்லையோ இல்லை டூ வீலர்லையோ இல்லை வாக் பண்ணும் போதோ மழை நேரத்தில் லைட்னிங் டைமில் நமக்கு சேஃப்டியே கிடையாது. ஆனால் பஸ்ஸெலாம் சேஃப்டியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் தான் காரணம். அந்த ஷீல்டிங் பற்றி இப்போ பார்ப்போம். Using the Gauss law, we proved that the electric field inside the charged spherical shell is 0. ஒரு சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் இன்சைடில் பார்த்தீங்கன்னா, சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் எக்ஸாம்பிள் வந்து ரப்பர் பால் எடுத்துங்க, கட் பண்ணி பாருங்கள், உள்ளே கூடாக இருக்கும். அப்போ உள்ளே என்ன கூடாக இருக்குது, வெளியில் ஸ்பேர் ஷேப் கிடைக்குது இல்லை. ஸோ அப்போ அதுதான் என்ன இருக்குது நமக்கு, ஷெல் அடியும். ஷெல்னால் கூடு, இன்சைடு கூடாக இருக்கும், அவுட் சைடு வந்து ஓடு மாதிரி இருக்குது. ரைட். Further, we showed that electric field inside both hollow and solid conductor is 0. இப்போ ஒரு ஹாலோ ஆர் சாலிட் கண்டக்டர்லாம் என்ன இருக்குது, ஸ்பெரிக்கல் கண்டக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்சைடில் என்ன இருக்குது, ஃபீல்டு 0 அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. அப்போ அவுட் சைடில் சார்ஜோட அந்த ஷெல்லோட சர்ஃபேஸில் சார்ஜஸ் இருக்கும், அதனால் அதனோட ஃபீல்டு அங்கே இருக்கும். சார்ஜ் சர்ஃபேஸில் இருக்குது, அவுட் சைடில் ஃபீல்டு இருக்குது, ஆனால் இன்சைடில் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் சொல்லணும்னா, எர்த்தோட சர்ஃபேஸில் நம்ம இருக்கோம். அந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியோட வேல்யூ நம்ம எர்த்தோட சர்ஃபேஸில் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் எர்த்தோட சென்ட்ரு பாயிண்ட், ஈக்குவல் லைன் சென்ட்ரு பாயிண்ட் போனால் நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம், 0 கிராவிட்டின்னு சொல்லுவோம். கிராவிட்டி என்னன்னு சொல்லுவோம், 0ன்னு சொல்லுவோம். அப்போ அங்கே நம்ம என்ன இருக்குது, கிராவிட்டி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை ஃபீல் பண்ணவே முடியாது. அதுமாதிரி தான் சொல்கிறோம். அப்போ சார்ஜோட சர்ஃபேஸில் சார்ஜஸ் இருக்குது, ஷெல்லோட சர்ஃபேஸில் சார்ஜஸ் இருக்குது, அதனுடைய அவுட் சைட்லேயும் என்ன இருக்குது, ஃபீல்டு இருக்குது. அப்புறம் ஷெல்லோட இன்சைடில் பார்த்தா என்ன இருக்குது, ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் விச் ஹேஸ் an important consequence. Consider the cavity inside the conductor. Whatever the charges at surface and whatever the electrical disturbance outside the electric field inside the cavity is 0. இப்போ கேவிட்டியோட இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்குது, ஆனால் கேவிட்டியோட அவுட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. எ சென்சிட்டிவ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் which is to be protected by external electrical disturbance is kept inside the cavity is called electrostatic shielding. அது இப்போ சொல்கிற மாதிரி பஸ்ஸை பாருங்கள். பஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது, மெட்டல் பாடி. அப்போ ஒரு உலோக கூடு, லைட்னிங் வந்து என்ன இருக்குது, அந்த பஸ்ஸை வந்து பஸ்ஸோ காரிலோ நம்ம இன்சைடில் இருக்கும்போது அதனுடைய சர்ஃபேஸில் வந்து அட்டாக் பண்ணோம். அப்படியே பண்ணால் அந்த சார்ஜஸ் டிஸ்சார்ஜ் வந்து அவுட் சைட் த பாடி ஆஃப் த பஸ்.
இன்சைடுக்கு வரவே வராது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பஸ்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் இருக்குது. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் இருந்தால் அது அவுட் சைடில் என்ன இருக்கும், எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், ஆர் லைட்னிங் மாதிரி அட்டாக் பண்ணும்போது அங்கே சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகலாம். எல்லாமே அவுட் சைடில் தான் நடக்கும், இன்சைடில் இருக்காது. அப்போ நம்ம சேஃப்டியாக இருக்கும். அதுதான் லைட்னிங் டைமில் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சேஃபாக ஃபீல் பண்ணுறோம், பாதுகாப்பாக. அப்போ பஸ்ஸில் என்ன இருக்குது, பஸ் காரில் என்ன இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கில் இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் நிலைமின்னியல் தடுப்புரை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த போலரைசேஷன்? The polarization is defined as the total dipole moment for unit volume of electric field, unit volume of dielectric. The polarization முனைவாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். என்ன முனைவாக்கல் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு டயலெக்டில் பார்த்தா அதில் டைபோல்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லாமே என்ன இருக்கும், ரேண்டமாக இருக்கும். ரேண்டம்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஒரு தேட்டருக்கு போகிறாங்கன்னா படம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆளுக்காள் பேசிகிட்டே இருப்பாங்க. படம் போட்டோன்னே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அந்த ஸ்க்ரீனை பார்க்குறாங்கல்ல, அது மாதிரி ஒரு டயலெக்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ்லாம் எப்படி இருக்கும், ரேண்டம் டைரக்ஷனில் இருக்கும். ஆளுக்காலும் ஒரு பக்கத்தில் இருக்கும், அது ஒரு மூலையில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோன்னே எல்லாம் இருக்குது ப்ராப்பர் டைரக்ஷன். எல்லா சார்ஜஸ்னால் இருக்கு ப்ராப்பர் டைரக்ஷன் வரும். அதுதான் அப்படி வரக்கூடியது தான் போலரைசேஷன், முனைவாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். The polarization is defined as the total dipole moment for unit volume the dielectric. ஒரு டயலெக்ட்ரோட யூனிட் வால்யூமில் இருக்கிற டோட்டல் டைபோல் மூமெண்ட்டும் என்ன இருக்குது, ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் வருது அப்படின்னா அதுதான் எனக்கு போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்? மின்காப்பு வலிமை. டயலெக்ட்ரிக்னா மின்காப்போட வலிமை என்னன்னு பார்க்குறோம். The maximum electric field the dielectric can be withstand before it breakdowns is called dielectric strength. இப்போ டயலெக்ட்ரிக்னாலே தெரியும் அது மின்காப்பு. அப்போ அது என்ன இருக்குது, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பிரேக் டவுன், ஒரு டயலெக்ட்ரிக் நம்ம பிரேக் டவுன் செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன இருக்குது, டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து. எப்போ பிரேக் பண்ண முடியும், ஹீட் ஓவராக ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும்போது தான். ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும்பொழுது இப்போ ஒருத்தன் படிக்கவே இல்லை, ரொம்ப படிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னும் பொழுது அவனுக்கு என்ன இருக்குது, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு பயம் வரும்பொழுது, அப்பா திட்டுவாங்க அம்மா திட்டுவாங்க, நம்ம லைஃப் என்ன ஆகுதுன்னு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக படிக்க மாட்டேன்றது ஏன்னா அவனை விட்டு வெளில போயிடுது பார்த்தியா. அதுபோல் ஒரு டயலெக்ட்ரிக்கு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சரௌண்டிங்கில் கொடுக்கும் பொழுது அந்த டயலெக்ட்ரினுடைய அந்த பிரேக் டவுன், அந்த ரீஜன் முறிவு பகுதி முறிக்கப்படுது, அதுதான் பிரேக் டவுன் ரீஜன். அந்த ரீஜனில் அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் இருக்க டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து. டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ், கிவ் இட்ஸ் யூனிட். கெப்பாசிட்டன்ஸ் மீன்ஸ் மின் தேக்கு திறன். ஒரு பொருளில் எவ்வளோ மின்னோட்டத்தை தேக்கி வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கெப்பாசிட்டரை சொல்கிறோம். கெப்பாசிட்டருக்கு பேர் என்ன இருக்குது, மின் தேக்கி. அப்போ மின் தேக்கி என்ன பண்ணும், மின்னூட்டத்தை தேக்கி வச்சுக்கும். இப்போ அதான் கெப்பாசிட்டன்ஸ். அந்த தேக்கி வைக்கக்கூடிய திறனுக்கு பேர் தான் இருக்குது கெப்பாசிட்டன்ஸ், மின் தேக்கு திறன். த கெப்பாசிட்டன்ஸ் C of a capacitor is defined as the ratio of magnitude of charge on either the conductor plate to potential difference existing between conductors. ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், கெப்பாசிட்டர் அப்படின்னா, கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா சார்ஜ் கிவன் டு த கண்டக்டர் அண்ட் பொட்டென்ஷியல் டெவலப்டு இருந்த கண்டக்டர் அப்படின்னுவோம். இப்போ மின்னூட்டத்தை ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்கும் பொழுது அங்கே பொட்டென்ஷியல் டெவலப் ஆகுது. அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் என்ன இருக்குது, கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் யூனிட் இஸ் கூலும் பர் வோல்ட். கெப்பாசிட்டர் ஜென்ரலாக ப்ராக்டிக்கல் யூனிட்னா இருக்க பேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சயின்டிஸ்ட் நேமு. நம்ம கடையில் வாங்க போனால் வீட்டில் டிவிடி பிளேயர்லாம் வீணாக போயிருந்தனா பாருங்கள், அதில் சின்ன சின்னதாக ஏதோ சிலிண்டர் கோப்பி மாதிரி ஒன்று கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். ப்ளூ கலரு க்ரீன் கலர்னு ஒரு சிலிண்டர் மாதிரி ஒன்று பொருள் ஜாயின் பண்ணி அந்த எலக்ட்ரிக் போர்டில் இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் என்ன இருக்குது, கண்டென்சர்னு சொல்லுவோம். ஃபேனில் கூட பார்க்கலாம், ஒயிட்டாக இருக்கும், டாப்பில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த டிஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும், அதுதான் கண்டென்சர். கடையில் கேட்கும்போது என்ன பண்ணுவோம், அது ப்ராக்டிக்கல் நேமாக
மைக்ரோபாரட், பீக்கோபாரட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஸோ அதனோட ப்ராக்டிக்கல் யூனிட் அதெல்லாம். வாட் இஸ் கரோனா டிஸ்சார்ஜ்? ஒளிவட்ட இறக்கம். 2020 மார்ச் பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். கரோனா சார்ஜ் அது ஒளிவட்ட மின் இறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒளிவட்ட மின் இறக்கம்னா என்ன அதுன்னு பார்ப்போம். The smaller than radius of curvature, smaller than radius of curvature, the larger is the charge density. இப்போ ஸ்மாலர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு கர்வேச்சருக்கு அங்கே அதில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருந்தால் என்ன இருக்குது, அதுதான் சார்ஜ் டென்சிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இப்போ சென்னையில் இப்போ வந்து கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா அங்கே என்ன சொல்கிறோம், நிறைய மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்காங்க அப்படின்றோம். ஏன் அப்படின்னா சென்னைன்றது ஒரு நகரம் தான். கிட்டத்தட்ட என்ன இருக்குது, தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் ஒரு 7-7.5 கோடின்னு சொல்கிறாங்க. 7.5 கோடியில் அங்கே 1 கோடி பேர் அங்கேயே வாழுறாங்க. தமிழ்நாட்டு நிலப்பரப்பு பார்த்தா 1,38,800 சதுர கிலோமீட்டர், 1,30,058 சதுர கிலோமீட்டர். அப்போ இவ்வளோ பெரிய சர்ஃபேஸில் ஒரு சுமால் ஏரியாவில் நிறைய மக்கள் வாழுறாங்க. அப்போ என்ன இருக்குது, இட நெருக்கடி இருக்குது பற்றி அந்த மாதிரி தான். ஏன் இருக்கிறாங்க, ஏன்னா அது ஒரு தொழில் நகரம், மாநிலத்தோட தலைநகரம், இப்படி நிறைய பாயிண்ட் இருக்குது, துறைமுகம் இருக்குது, எல்லாருக்கும் எல்லா தொழில் வளர்ச்சி எல்லாம் வாய்ப்புனா மக்கள் எல்லாம் தேடி அங்கே போகிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு கண்டக்டரு என்ன இருக்குது, ஸ்மாலர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோடு இருந்ததுன்னா அது ஒரு எலக்ட்ரிசிட்டியில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன இருக்கும், அதிகமான சார்ஜஸ் வந்து ஸ்டோர் ஆகும். இல்லை அந்த இடத்துல சார்ஜஸ் வந்து அந்த இடத்துல குறுகலாக நெருங்கும். அந்த மாதிரி வரும்போது அங்கே என்ன இருக்குது, சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றோம். த எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர் which has large curvature, the smaller radius has a large charge accumulation. The electric field near the sharp edge is very high and its ionize the surrounding air. அப்போ இந்த ஷார்ப் எட்ஜ், இந்த குறுகலான ஸ்மாலர் ரேடியஸ் இருக்கக்கூடிய கர்வேச்சரில் அந்த ஷார்ப் எட்ஜ் அடிக்கணும். கூர்முனையில் பார்த்திங்கன்னா அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே இருந்ததுன்னா அதனால் என்ன ஆகிடுது, சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏர் வந்து என்ன இருக்குது, அயனைஸ் ஆகுது. இப்போ ஏர் அயனைஸ் ஆகுதுன்னு அர்த்தம் நமக்கு தெரியும். ஏர் ஜெனரலி பவர் கண்டக்டர், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கக்கூடியது. இப்போ ஏர் என்ன இருக்குது, த பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் ரிப்பில்டு அட் த ஷார்ப் எட்ஜ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த ஷார்ப் எட்ஜ். அப்போ நம்ம என்ன ஆகிடுது, இந்த லீக்கேஜ் ஆகி சரௌண்டிங்கில் இருக்க ஏரை வந்து என்ன இருக்குது, அயனைஸ் ஆக்கிறதுனால ஏரில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜஸுக்கு ஷார்ப் பாயிண்ட் என்ன பண்ணுது, ரிப்பீல் பண்ணுது. அதே நேரத்தில் ஏரில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜுக்கு ஷார்ப் பாயிண்ட் அட்ராக்ஷன் கொடுக்குது. திஸ் இஸ் ரெடியூஸ் த டோட்டல் சார்ஜ் த கண்டக்டர் நியர் த ஷார்ப் எட்ஜ். திஸ் இஸ் கால்ட் ஆக்ஷன் அட் பாயிண்ட் ஆர் கரோனா டிஸ்சார்ஜ். ஆக்ஷன் அட் பாயிண்ட்னா கூர்முனை செயல்பாடு, கரோனா டிஸ்சார்ஜ்னா ஒளிவட்ட மின் இறக்கம் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ. See you in class. வாழ்க வளமுடன்.